பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நான் ஆண்டவரே என்று சொல்லி பாடி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோமா? வாருங்கள் சேர்ந்து பாடலாம். கிருபை நாதரே, ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு விலகி போக மாட்டேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றே. ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றே. உலகினை மறந்து உம்மையே நோக்கி ஓடி வருகின்றே. உலகினை மறந்து உம்மையே நோக்கி ஓடி வருகின்றே. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. Yes, Lord. Glory, Father. நன்றி ஆவியானவரே, நன்றி சொல்கிறோம். வாலிபன் தனது வழிதனையே எதனால் சுத்தம் பண்ணுவார்? வாலிபன் தனது வழிதனையே எதனால் சுத்தம் பண்ணுவார்? தேவனே உமது வார்த்தையின்படியே காத்துக் கொள்வதனால். தேவனே உமது வார்த்தையின்படியே காத்துக் கொள்வதனால். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. கிருபை நாதரே, ஸ்தோத்திரம் அப்பா. வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி, வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி, தேவனே எனது கண்களையே தினமும் திறந்தருளும். தேவனே எனது மனக்கண்களையே தினமும் திறந்தருளும். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஆயிரம்
அடிமை நானே. அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் இல்ல, கிருபை இரக்கமும் நிறைந்தவர். கடந்து வந்த நாட்களில், கடந்து வந்த மாதங்களில் நம்ம கூட இருந்து கண்ணின் மணி போல காத்தார். சத்துரு வெள்ளம் போல வந்தான். அவனுக்கு என்ன இருக்குது? வெள்ளம்தான், தண்ணீர், பாடுகள். அவன் வெள்ளம் போல வருவான். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு துணை நிற்பார். இதை பற்றி இயேசு மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 25 சொல்லுகிறார். இங்கே என்ன சொல்லுகிறார்? நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவன் கண்மலையின் மேலே தன் வீட்டை கட்டுகிற, அஸ்திவாரம் போடுகிற புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்பான் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய பேஸ், அடித்தளம், அஸ்திவாரம் யாருன்னா இயேசு. நம்ம நம்பிக்கை யார்? அவர் தான். நம்முடைய எதிர்காலம் யார்? நம்முடைய வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், நமக்கு எல்லாம் அவர் தான். நம்ம அஸ்திவாரத்தை அவர் மேலே வைக்கணும். சிலர் கட்டுறாங்க, ஆனால் கட்டுற இடம் என்ன இடம்னு தெரியலை. மணல் மீது கட்டுகிறார்கள், நாகரீகத்தின் மீது கட்டுகிறார்கள், படிப்பின் மேல நம்பிக்கை வைக்கிறார்கள். இது எனக்கு ஒரு, இந்த வேலை, இந்த தொழில் ஒரு வாழ்வு கொடுக்கும் என்றார்கள். ஆனால் எவ்வளவு இருந்தாலும் நம்ம இயக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார். நம்ம சுவாசத்தை தந்து நம்மளை வழி நடத்துகிற ஒரு தேவன். அவர் மேலே நம்ம அஸ்திவாரம் போடணும். தெரியாமல் அந்த காலத்தில் ஒருத்தர் பாடியிருக்காரு, எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் நீங்கள் தான். அப்போ என்ன தான் இருந்து நம்ம என்ன வேலையை செய்தாலும் நம்முடைய அஸ்திவாரம் இயேசு. அப்போ அவர் மேலே நம்முடைய வாழ்க்கையை, குடும்பத்தை, நம்முடைய ஒவ்வொரு காரியத்தை அவருடைய வழி நடத்துதலின்படி நம்ம செய்தோம் என்று சொன்னால், பெரும் வெள்ளம் வந்து மழை வந்து மோதியும் அந்த வீட்டின் மேலே மோதிச்சு. எப்படி மோதிச்சு? அப்படியே வந்த வழியாக போயிடுச்சு. கடல் அலையை பாருங்களே, அப்படியே ஆக்ரோஷமாக வரும். இதை கண்டு நம்ம ஓட போகிறதில்ல. எப்படி எந்திரிச்சு ஆக்ரோஷமாக வந்துச்சு, அதே மாதிரி சைலண்டாக திரும்பி போயிடும். இன்னைக்கு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. பவுலையும் சீலாவையும் பார்க்குறோம். இயேசுவுக்காக ஊழியம் செய்தவர்கள். அவர் மேல் பொறாமை கொண்டு அடித்து சிறைச்சாலையில் தள்ளி, சாப்பாடு கொடுக்காம, ரத்தம் அடிய வச்சு, ஒரு தண்ணி கொடுக்காம, கேவலமாக ஒரு கைதியாக அவரை நிந்தித்தார்கள். அவ்வளவு அடிகளையும் பொறுத்து இயேசுவுக்காக நள்ளிரவு வந்தது. அந்த சிறைச்சாலையில் 2 பேரும் வேதனையும் மறந்து, கவலையும் மறந்து பாடி துதித்தார்கள். என்ன நடந்து தெரியுமா? அந்த சிறைச்சாலையை அசைஞ்சு, அஸ்திவாரங்களே அசைஞ்சிருச்சு, வெடிச்சிருச்சு. கேட்ட அத்தனை கைதிகளும் விடுவிக்கப்பட்டார்கள். கை விலங்குகளெல்லாம் தகர்ந்து விழுந்தது. காரணம், இவங்க யார் மேலே அஸ்திவாரம் போட்டிருந்தாங்கன்னா இயேசுவின் மேலே. அரசாங்கம் நினச்சிச்சு இவங்க ஜெபத்தை நிறுத்திடுவாங்க, அல்லது ஊழியத்தை மாற்றி வேறு இடத்துக்கு போயிடுவாங்க, மாற்றிக்குவாங்க, இனி ஜாமீன் எடுக்க ஆள் இல்லை, சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை, அப்படித்தான் நினச்சாங்க. கர்த்தர் அவர்களுக்கு பட்சமாக இருந்தார். அதான் இன்றைக்கி உங்கள் அஸ்திவாரம் யார்? இயேசு. கடைசியில் என்ன நடந்தது? பவுலையும் சீலாவையும் கர்த்தர் அற்புதமாக யாரை அடைச்சாங்களோ அவங்களே வந்து விரோதமாக இருக்கிறவர்களை பட்சமாக கொண்டு வந்து அவங்க அஸ்திவாரத்தை அசைய பண்ணிட்டார். அதனால தான் சங்கீதக்காரன் 11ஆம் சங்கீதம் 3 சொல்லுவாராம், அஸ்திவாரங்களும் அசைகிறதே, நீதிமான் என்ன செய்வார்? உலகம் என்ன செய்யும்? இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் நம்ம அஸ்திவாரங்கள், நம்ம இக்கட்டில், வேதனையில், எதிர்ப்பில், போராட்டத்தில் கர்த்தரை சார்ந்து கொள்வோம். அவரை நோக்கி கூப்பிட்டு தப்பிடுவோம். என்ன பாடுகள், என்ன போராட்டம், என்ன பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உங்களை ஆண்டவர் நிலைநிறுத்துவார். பெருவெள்ளம் வரட்டும், காற்று வரட்டும், புயல் வரட்டும், மோதி தான் பார்க்கட்டுமே, அது வந்த வழி அப்படியே போயிடும். உங்களை ஒன்றும் செய்யாது. உங்களை பாதுகாக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார்.
அதனால தான் கர்த்தர் நம்முடைய அஸ்திபாரம். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவன் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி, நிந்தை அடையாதபடி, விரோதமாய் இருக்கிற காரியத்தை பட்சமாக மாற்றி உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக மக்கள் நன்றி. யாரெல்லாம் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் கிருபை இறங்கட்டும். இந்த நாளிலே அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற போராட்டங்கள், புயல்கள், காற்றுகள் ஓய்ந்து போகும்படி, அஸ்திவாரங்கள் உம்மேல் இருக்கும்படி, உம்மை சார்ந்திருக்கும்படி ஒரு அற்புதத்தை செய்து நடத்தும். காரியங்கள் கைகூடி வரட்டும். கர்த்தர் இந்த நாளில் கோணலானவைகளை செவ்வையாக்கி பள்ளங்களை நிரப்பி நடத்தி நன்மையை காண உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதித்திருப்பார். கட்டாயம் உங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். நிகழ்ச்சியை நீங்களும் பாருங்கள், மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆமென்.